வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 23ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 79ஆம் ஆண்டில் நெருப்புக்கான ரோமக் கடவுள் வல்கனின் பண்டிகை நாளில் விஸ்வியஸ் மலை வெடித்தது. கிபி 634ஆம் ஆண்டில் அபூபக்கர் மதீனாவில் இறந்து போனார். முதலாம் உமரு ரசிதீன் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1305ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்தின் நாட்டுப்பற்றாளர் சர் வில்லியம் வேல்ஸ் இங்கிலாந்தின் முதலாம் எட்வர்டு மன்னரால் நாட்டு துரோகத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டு லண்டனில் தூக்கிலிடப்பட்டார். 1328ஆம் ஆண்டில் புலம்பிய விவசாயிகளின் கிளர்ச்சியை பிரெஞ்சு படைகள் அடக்கின. 1614ஆம் ஆண்டில் யூதர்கள் பிராங்க்பர்ட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். 1628ஆம் ஆண்டில் முதலாம் பக்கிங்காம் கோமகன் ஜார்ஜ் வில்லியர்ஸ் ஜான் பெல்டன் என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார். 1831ஆம் ஆண்டில் நாட் டர்னர் தலைமையிலான அடிமைகளின் கிளர்ச்சி முறியடிக்கப்பட்டது. 1921ஆம் ஆண்டில் பிரித்தானிய வான்படை கப்பல் R-38 இங்கிலாந்தில் மூழ்கியதில் 49 பிரித்தானிய அமெரிக்க படையினரில் 4 மட்டுமே உயிர் தப்பினர். 1929ஆம் ஆண்டில் பாலஸ்தீனத்தில் எபிரோன் நகரில் அரபுக்கள் யூதர்களை தாக்கி அவர்களில் 65 பேரை கொன்றனர். ஏனையோர் நகரில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். 1939ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் நாஜி ஜெர்மனியும் சோவியத் ஒன்றியமும் போர் தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. பால்டிக் நாடுகள் பின்லாந்து, ருமேனியா, போலந்து ஆகியவற்றை தமக்கிடையே பகிர்வது என்றும் இரகசிய முடிவுகளை எடுத்துக்கொண்டனர். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்காவின் போர் விமானம் ஒன்று இங்கிலாந்தில் பிரெக்கில்டன் என்ற இடத்தில் உள்ள பாடசாலை மீது மோதியதில் 61 பேர் கொல்லப்பட்டனர். 1948ஆம் ஆண்டில் A.K. செட்டியார் தயாரித்த காந்தி பற்றிய முதல் ஆவண திரைப்படம் தமிழிலும் தெலுங்கிலும் வெளியிடப்பட்டன. 1966ஆம் ஆண்டில் லூனார் ஆர்பிட்டர் 1 விண்கலமானது முதல் தடவையாக நிலாவின் சுற்றுவட்டத்தில் இருந்து பூமியை படம் பிடித்தது. 1973ஆம் ஆண்டில் ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம் நகரில் இடம்பெற்ற வங்கி கொள்ளை ஒன்றில் பணைய கைதிகள் கொள்ளைக்காரர்களுக்கு பரிவு காட்டியது ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் என்ற சொற்றொடரை உருவாக்கியது. 1989ஆம் ஆண்டில் பாடல் புரட்சியில் எஸ்தோனியா, லாத்வியா, லித்வேனியாவைச் சேர்ந்த 20 லட்சம் மக்கள் வில்னியஸ்தாலின் நெடுஞ்சாலையில் கைகோர்த்து பாடல்கள் பாடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1990ஆம் ஆண்டில் மேற்கு மற்றும் கிழக்கு ஜெர்மனி ஆகியன அக்டோபர் 3 இணைய இருப்பதாக அறிவித்தன. 1991ஆம் ஆண்டில் உலகளாவிய வலைதளம் பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டது. 2000 ஆண்டில் கல்ஃப் ஏர் விமானம் பாரசீக வளைகுடாவின் மனாமா அருகே வீழ்ந்ததில் 143 பேர் உயிர் இழந்தனர். 2023ஆம் ஆண்டில் இந்திய நிலவு ஆய்வு விண்கலம் சந்திரயான் 3 நிலவின் தென் முனைக்கு அருகில் பிரக்யான் தரை ஊர்தியுடன் தரை இறங்கியது. மேலும் ஆகஸ்ட் 23ஆம் நாளானது ஈரான் நாட்டில் தேசிய மருத்துவர்கள் தினமாகவும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாஜிசத்தால் பாதிக்கப்பட்டோர் நினைவு தினமாகவும், பன்னாட்டு அடிமை வணிக ஒழிப்பு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.